நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக விராட் கோலி 93 ரன்களும், கேப்டன் சுப்மன் கில் 56 ரன்களும், ஸ்ரேயஸ் ஐயர் 49 ரன்களும் குவித்தனர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் போட்டி வதோதராவில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் பந்து வீச்சை தேர்வு செய்ய நியூசிலாந்து முதலில் விளையாடியது. நியூசிலாந்து அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களாக டெவான் கான்வே மற்றும் ஹென்றி நிக்கோல்ஸ் களமிறங்கினர். இருவரும் அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை தந்தார்கள். முதல் விக்கெட்டுக்கு 117 ரன்கள் சேர்த்தது. ஹென்றி நிக்கோல்ஸ் 69 பந்துகளில் 62 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதில் 8 பவுண்டரிகள் அடங்கும். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான டெவான் கான்வே 67 பந்துகளில் 56 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதில் 6 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸரும் அடங்கும். வில் யங் மற்றும் கிளென் பிலிப்ஸ் தலா 12 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். ஒருபுறம் டாரல் மிச்சல் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்த, மறுபுறம் நியூசிலாந்து அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து கொண்டே இருந்தது. மிச்சல் 18 ரன்களும், கேப்டன் மைக்கேல் பிரேஸ்வெல் 16 ரன்களும் எடுத்தனர். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டாரல் மிச்சல் அரை சதம் கடந்து அசத்தினார். அவர் 71 பந்துகளில் 84 ரன்கள் எடுத்து பிரசித் கிருஷ்ணா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். அதில் 5 பவுண்டரிகளும் 3 சிக்ஸர்களும் அடங்கும். இறுதியில் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் நியூசிலாந்து அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 300 ரன்கள் எடுத்தது. இந்திய தரப்பில் ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். குல்தீப் யாதவ் 1 விக்கெட்டினை கைப்பற்றினார். இதனைத் தொடர்ந்து 301 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. 49 ஓவர்களில் இலக்கை எட்டி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தியது. இந்திய அணியில் அதிகபட்சமாக விராட் கோலி 91 பந்துகளில் 93 ரன்கள் அசத்தினார். இதற்கு அடுத்தபடியாக சுப்மன் கில் 56 ரன்களும், ஸ்ரேயஸ் ஐயர் 49 ரன்களும் எடுத்தனர். 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது.